நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து ஆண்டவர் ஒரே இரவுல செய்த மகத்துவமான அற்புதத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் செய்த ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு அற்புதத்தை நாம் தியானிக்க போறோம். ஒரே இரவுல ஆண்டவர் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, ரட்சிப்பை, விடுதலையை நாம் இன்றைக்கு சற்று நிமிடம் தியானிக்க போறோம். நாம் இன்னைக்கு தியானிக்க போற ஒரு நபர், அவர் யோசேப்பை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் செய்த காரியத்தை தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட யோசேப்பின் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த மாபெரும் அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போறோம். யோசேப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு அவன் ராகேலை மிகவும் நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ராகேலுக்காக 14 வருஷம் அவன் வேலை செஞ்சான். அவனுடைய மாமாட்ட ஆடு மேய்ச்சான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ராகேல அவன் திருமணம் பண்ணினான். ஆனா ராகேலுக்கு குழந்தை கிடையாது, குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. யாக்கோபுக்கு அந்த முதிர் வயதுல யோசேப்பை அவன் பெற்றான். எனவே யோசேப்பின் மேல் மிகவும் அன்பு வச்சிருந்தான். எல்லா பிள்ளைங்களை பார்க்கிலும் யோசேப்பின் மேல் அவன் நேசித்த மனைவியின் இடத்தில் பிறந்தபடியா 4 மனைவிகள்ல அவன் நேசித்த மனைவி ராகேல் இடத்தில் பிறந்தபடியால், அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தபடியால் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு அவன் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மற்றவங்களை பார்க்கல, இவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுத்திருந்தான்? பல வர்ண அங்கியை கொடுத்திருந்தான். பல வர்ண அங்கி என்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. ஒரு புத்திர சுவிகார அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவன் கொடுத்திருந்தான். அவ்வளவா நேசிச்சான். யோசேப்பு என்ன செய்வான்? அவன் தேவனுக்கு பயந்த ஒரு பையன். சின்ன வயசுலேயே ஆண்டவருக்கு பயந்து நடக்கான். பொல்லாப்புக்கு விலகி அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு என்ன செய்வான்னா, யாக்கோபுக்கு உள்ள மற்ற மனைவிகளுடைய பிள்ளைகள், சில்பால், பில்கால் என்ற அந்த வேலைக்காரிகளை அவன் திருமணம் செய்தான். அவருடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க செய்யற அந்த துர்மார்க்கமான காரியத்தெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லிடுவோம். இவங்க இப்படிலாம் செய்யறாங்க, தப்பு பண்றாங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம். இவன் நமக்கு மேல இப்படி. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல பார்த்து ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்துல யோசேப்பு எப்படி இருப்பாங்கிறத குறித்து ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். 12 நட்சத்திரங்களும் அவனை, சூரியன், சந்திரன், 12 நட்சத்திரங்கள் அவனை வணங்குறத பார்க்கிறான். இதை யாக்கோபிட்ட சொல்றான், அவங்க சகோதரட்டெல்லாம் சொல்றான். அவன் நினைக்கிறான், சரி இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, நம்மளை ஆண்டவர் உயர்த்தும் போது நம்ம மூலமா இவனுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சு அவன் போய் சொல்றான். ஆனா வேதம் சொல்லுது, இன்னும் அவர்கள் அவனை பகைத்தார்கள், பொறாமப்பட்டார்கள். இவனை எப்படியாவது கொன்ற வேண்டியான்னு நினைச்சாங்க. அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு கூட அவனை கடிந்து கொன்றான். இன்னைக்கு யோசேப்புடைய தகப்பனுக்கு கூட அந்த புத்தி இல்லை. ஆண்டவர் தான் நம் மகனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அவனை குறித்து உலகத்துக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாருங்க உணர்வு அவனுக்கு இல்லை. அவன் சொல்றான், நானும் தாய் வணங்குவோமோ அப்படின்னு அவனை மிரட்டுறான். இந்த சூழ்நிலையில யோசேப்பின் சகோதரர்கள் ஆடு மேய்க்க சென்றிருந்தாங்க. யாக்கோபு உன்னுடைய சகோதரர்களுக்கு போய் இந்த உணவுகளை, நல்ல பலகாரங்கள், பண்டங்கள் எல்லாம் போய் பார்த்து சுக செய்தியை விசாரிச்சுட்டு கொடுத்துட்டு வான்னு அனுப்பி விடுறான். இவனும் வெகுளியா போறான். நம்முடைய சகோதரர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் போறான். ஆனா அவங்க பார்க்காங்க, சொப்பனக்காரன் வந்துட்டான்னு சொல்லி அவனை பிடிச்சி அவனை முதல்ல ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. திரும்ப அதுல இருந்து எடுத்து இஸ்மவேலர்கள்ட்ட வித்துட்டாங்க. வித்துட்டு அவனுடைய வஸ்திரத்தை கலத்தி அதுல ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை ஊத்தி அவங்க அப்பாட்ட போய் கொடுத்து, யோசேப்பு மறிச்சிட்டான்,
ஏதோ ஒரு கொடிய மிருகம் அவனை பீறி போட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அவ்வளோதான், இனிமே யோசேப்பை வித்தாச்சு, யோசேப்பு முடிஞ்சான், அவ்வளோதான், அவன் தரிசனம் இங்கே நிறைவேறும், அவன் சொப்பனை எப்படி நிறைவேறும்னு நம்ம பார்ப்போம்னு சொல்லி அவங்க ஏதோ அவங்க மூளையில் ஏதோ செஞ்சிட்டோம், நம்ம ஏதோ பெரிய சாதிச்சிட்டோம், ஏதோ அவனை ஓச்சிட்டோம் அழிச்சிட்டோம்னு நினச்சி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவனை எகிப்துக்கு கொண்டு போய் போர்த்திபாட்ட அந்த இஸ்மவேலர்கள் வித்துட்டாங்க. அந்த இடத்துலையும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அவனுக்கு மிக சோதனைகள்லாம் வருது. போர்த்திபாருடைய மனைவி அவன்கிட்ட தகாத விதமா நடக்க நினைக்கிறான். அந்த இடத்துலையும் அவன் அந்த பாவத்தை ஜெயிச்சிட்டான். ஆண்டவருடைய பலத்தினால் அந்த பாவத்தை ஜெயிச்சிட்டான். பின்பு அங்க தவறான குற்றச்சாட்டு அவன் மேல விழுது. திரும்ப சிறைச்சாலையில அவன் தள்ளப்படுறான். செய்யாத பாவத்திற்காக அவன் தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. அந்த இடத்துலயும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, சிறைச்சாலையிலையும் தேவன் அவனோடு இருந்தார். அவன் காரியெல்லாம் ஜெயமார். அந்த இடத்துலையும் கூட அதிகாரிகள் கண்ணில் தயை கிடைக்க செஞ்சார். யோசேப்பை மேன்மையா தான் வச்சிருந்தார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இந்த சின்ன பிசினஸ் தான் பண்றேன், நான் ஒரு சின்ன ஊழியத்தை பண்றேன், எந்த நீங்க செஞ்சாலும் உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, யோசேப்பினுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டு இருந்தான். அவன் கிடங்களை கிடந்தான். அவனை சங்கிலியால கட்டி போட்டிருந்தாங்க. மிகவும் நெருக்கப்பட்டான். சில ஆண்டுகள் மிகுந்த உபத்திரத்தின் மத்தியிலே நடந்து போனான். அவன் ஆண்டவரை நோக்கி கூக்குறான், ஆண்டவரை நோக்கி கதறான். ஆனா நாள் ஒன்று வந்தது. யோசேப்பின் 30வது வயதுல கர்த்தர் அவனுக்காக ஒரு திட்டத்தை செய்கிறார். அவனை விடுவிப்பதற்காக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற ஒரு இரவுல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:1 எடுக்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். 41. அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்திலே மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். அவன் விழித்துக் கொண்டான். ஒரு ராத்திரியில கர்த்தர் யோசேப்புக்காக ஒரு ராத்திரிய அவர் நியமித்திருந்தார். பார்வோனுக்கு, அந்த நாட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல. இரவுல ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கார். எதற்காக அந்த சொப்பனத்தை கொடுத்தார்னா, யோசேப்பை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் ஒரு இரவை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த இரவுல உங்களுக்காக யாரெல்லாம் பேசணுமோ செய்வார். தூங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அநேக ஆண்டவர் தூங்க விட மாட்டார். ஒரே இரவுல அவர் செய்றார். அவனுக்கு தூக்கமே வரமாட்டாக்கு. முதல்ல ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டுறார். 7 பசுக்கள் வருது. கொளுத்த பசுக்களை ஒரு மெலிஞ்சு போன பசுக்கள் வந்து சாப்பிட்டுருது. உடனே அவன் பயத்துல அவனுக்கு தூக்கம் வரல, திரும்ப படுக்கிறான். பின்பு மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நெறிமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். ஹல்லேலூயா. திரும்ப போய் படுக்கிறான். திரும்ப ஒரு சொப்பனத்தை கொடுக்கார். நல்ல செழிப்பான் காஞ்சி போன அந்த வயல்ல உள்ள அந்த கதிர்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, செழிப்பான வயலை விழுங்கி போட்டுட்டு திரும்பியும் எந்திரிச்சிட்டு அவன் ஒரு சொப்பனம்
கண்டவன் சொல்லி காலையில் விழிச்சிட்டு அவனுடைய பிரதானிகளை, அவனுக்கு கீழே உள்ள அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு நம்முடைய தேசத்தில் உள்ள, சொல்லுங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கொம்ப கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்திலே நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்திலே அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனே சொன்னான். அன்று எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரமண்ணை கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. அப்பதான் ராஜா போய் அவங்க நாட்டில் உள்ள அந்த மந்திரவாதிகள், அந்த ஜோசியம் பார்க்குறேன் எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியல. ஏன்னா கடவுள் ஆவியை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அதை விடுவிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் அந்த சொப்பனத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரை மாதிரி வல்லமையுள்ள தேவன் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. நாள் பார்க்குற ஜோசியம் எல்லாம் ஏதோ கணிப்பில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் சகலத்தையும் அறிந்தவர். அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். அவன் போய் எல்லாத்தையும் சொல்றான். ஆனா ஒருத்தராலையும் அந்த அர்த்தத்தை சொல்ல முடியல. உடனே அவங்க கூட வேலை பார்க்குற அந்த பானபாத்திரக்காரனுக்கு அப்பந்தான் ஞாபகம் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லி, நாளைக்கு ராஜா உன்னை திரும்பியும் வேலையில நிறுத்திடுவாருன்னு சொல்றான். அதே மாதிரி நடந்துட்டு. ஆனா அவன் மறந்துட்டான். 2 வருஷம் மறந்துட்டான். இவன் யோசிப்பு நினைச்சான், இவன் போய் நம்ம ராஜாட்ட சொல்லுவான் நம்மளை பத்தி. ஆனா மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரத்துல, ஹல்லேலூயா, அந்த வார்த்தைய சொல்ல வச்சார். ஏற்ற நேரத்துல சொல்ற வார்த்தை தான் அது ரொம்ப இனிமையா இருக்கும்னு வேதம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்துல வேதம் சொல்லு, ஒவ்வொரு காரியத்திற்கும் காலமும் தேவனுடைய சமயமும் தேவனுடைய வேலையும் வரணும்னு சொல்லி பிரசங்கில போட்டிருக்கு. ஆண்டோடைய வேலை அவனு வந்துட்டு யோசேப்பின் வாழ்க்கையில அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அந்த வேலை வந்துட்டு அதை யாரும் தடுக்க முடியல. அப்பதான் அவன் சொல்றான், 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா இப்படி ஒரு தரிசனம் நான் பார்த்தேன் சொன்னேன். அவன் சொன்ன அதே மாதிரி நடந்துட்டு, அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு சுயம்பாய்க்கும் நடந்தது. எனவே யோசேப்பு கூப்பிட்டு அவனே ராஜா சொல்றான், அந்த பிள்ளையாண்டான உடனே கூப்பிடு, அந்த எபிரேய பிள்ளையாண்டான உடனே கூப்பிடுன்னு சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல வாசிக்கிறோம். அழகா போட்டிருக்கு, யோசேப்பு தீவிரமாய் என்ன செய்யப்பட்டானா, காவல் கிடங்குல இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். அடுத்தது போட்டிருக்கு, சவரம் பண்ணப்பட்டான். அவன் சேவ் பண்ணாங்க. அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தாங்க. அத்தனை வருஷம் 13 வருஷம் பழைய வஸ்திரம் போட்டிருந்தான். அவனுடைய பிராணன் இரும்பில அடைப்பட்டு இருந்தது. அவன் காவல் கிடங்களை கடந்தான். ஆனா ஒரே இரவுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். முந்து நாள் வரைக்கும் அவன் எப்படி இருந்தான், தாடியெல்லாம் வளர்த்து ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கைதி வஸ்திரத்தை போட்டு அவன் வேதனையின் மத்தியில புலம்பிக் கொண்டு, ஆண்டவர் எனக்கு இப்படி தரிசனம் கொடுத்தாரே, ஆனா என் வாழ்க்கையில இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவன் வேதனையோடு இருந்தான். ஒரே இரவுல கர்த்தர் அவன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். அடுத்த நாள் அவன் காவல் கிடங்குல இருந்து விடுதலை ஆயிட்டான். 13 வருஷம் சிறை வாழ்விலிருந்து விடுதலை. அடுத்தது உடனே அவன் தாடியெல்லாம் சேவ் பண்றாங்க, புதுசா மாத்துறாங்க, அவனை அழகாக்குறாங்க. அடுத்தது புதிய வஸ்திரத்தை கொடுக்கறாங்க. அவன் போய் ராஜா முன்னாடி நிக்கிறான். வாசிக்கலாம்.
தொடர்ந்து அதை வாசிக்கலாம். ராஜா பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு அவன் சொல்றான் பாருங்க, செய்வான் என்றான். நான் அல்ல, தேவனே மங்களகரமான வார்த்தைகளா சொல்வார். தாழ்மை யோசேப்புக்குள்ள, அந்த தாழ்மை. நான் பெரியவன், எனக்கு அந்த வரம் இருக்குன்னு சொல்லல, தேவனே அதை சொல்லுவாருன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான். திரும்ப அந்த பார்வோன் அவன்ட்டு அந்த சொப்பனத்தெல்லாம் சொல்றான். தொடர்ந்து இப்படி நான் சொப்பனம் பார்த்தேன் சொல்லும்போது அவனுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுறார். யோசேப்பு சொல்றான், என்ன சொல்றான்? பார்வோனுக்கு நான் தான் செய்ய வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விலை உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் பறிக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்திலே முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்திலே செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேலே விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்திலே உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். 7 வருஷம் எகிப்துல பஞ்சம் வரும், முதல்ல செழிப்பு வரும் 7 வருஷம். அந்த செழிப்பான நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா தானியத்தெல்லாம் சேர்த்து வச்சிடணும். அப்புறம் 7 வருஷம் மிகுந்த ஒரு பஞ்சம் வரும், அந்த நாட்களுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி அவன் அதுக்கு அர்த்தத்தை சொல்றான். அப்ப சொல்றான், தேவனுடைய ஆவியை தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் பூமியிலே இல்லைங்க. ஹல்லேலூயா. பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல் விவேகம் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல யாரும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ராஜா புகழ்ற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஒரே இரவுல ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் ராஜா எகிப்து. இந்த நாள்ல எப்படி அமெரிக்கா வல்லரசு நாடா இருக்குதோ அதே மாதிரி அந்த நாட்கள்ல எகிப்து தான் பெரிய நாடு. அந்த நாட்டு ராஜா சொல்றான், இவனை போல விவேகம் உள்ள ஒரு தேவனுடைய ஆவியை பற்ற ஒரு தேவ மனுஷன் யாருமே பூமியிலே கிடையாதுன்னு சொல்றான். தொடர்ந்து அவன் சொல்றான், நீ தான் அந்த மனுஷன், உன்னைதான் நான் நியமிக்க போறேன்னு சொல்லி, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடம் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஹல்லேலூயா. உன்னை நான் அதிகாரியை வைப்பேன், என் ஜனங்கள்லாம் உனக்கு அடங்கி நடப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரே நாள்ல கர்த்தர் அவனை உயர்த்திட்டார், தேசத்துக்கே ஒரு அதிகாரியை மச்சிட்டார். ராஜாக்கு அடுத்த போஸ்ட்ல தூக்கி வச்சுட்டு சொல்றாரு, என் ஜனங்கள் எகிப்தியர் எல்லாரும் உனக்கு அடிமையா இருப்பாங்க, அடங்கி நடப்பாங்க சொல்லி ஹல்லேலூயா அவனை கர்த்தர் ஒரே நாள்ல உயர்த்திட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி
அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது ஒருத்தன் கூட உன் உத்தரவு இல்லாம கைய காலை கூட அசைக்க கூடாது. அவ்வளவுக்குள்ள ஒரு அதிகாரம் கொடுத்துட்டான். அவனுடைய முத்திர மோதிரத்தை அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டான், சரப்பணியை கொடுத்துட்டான். கர்த்தர் யோசேப்பை ஒரே நாள்ல உயர்த்திட்டார். அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். அவன் மனுஷன் நினைச்சான், யோசேப்பு ஒளிஞ்சான், அவன் எப்படி பெரிய ஆளா வர்றான் பார்ப்போம், எப்படி நாங்க அவனை வணங்குறோம் பார்ப்போம்னு சொன்னான். ஆண்டவர் அவனை ஒரே இரவுல யோசேப்பை கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றிட்டார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி, எல்லா வேதனைகளையும் மாற்றி அவனை சந்தோஷமா மாற்றிட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாக ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான். திரும்ப யோசேப்புக்கு உடனே நல்ல அந்த நாட்டிலே ஒரு பெரிய ஒரு ஆசாரியனுடைய மகளை ஆஸ்நாத்தை திருமணம் செய்தான். திரும்ப அந்த அதிகாரத்திலே போட்டிருக்கு. அவனுக்கு உடனே 2 குழந்தை பிறக்குது. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் என்னை பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு 2 குழந்தைய தேவன் கொடுக்கிறார். 2 ஆண் குழந்தைய கொடுத்தார். முத பையனுக்கு அவன் பெயர் இடுறான். தகப்பன் வீட்டையும் குறித்த அவனுக்கு இருந்த பாரத்தை கர்த்தர் எனக்கு மறக்க செய்தார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். 13 வருஷம் அவனுக்கு தகப்பனுக்கு சொந்த செல்ல பிள்ளை. அவன் எவ்வளவு வேதனைப்பட்டான். அவன் தகப்பனை நினைச்சு அவன் வேதனையில இருந்தான். அவ்வளோ போராட்டத்துல என்ன தகப்பனை விட்டு பிரிச்சுட்டாங்களேன்னு சொல்லி வேதனையில இருந்தான். ஆண்டவர் அந்த வேதனையை மறக்க செய்தார். அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் அவனை ஆறுதல் படுத்தினார். 2வது குழந்தைய குறித்து சொல்றான், நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எதை நீங்க இழந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏதோ விதத்துல கர்த்தர் உங்கள் வேதனைகளை எல்லாம் ஒரு இமைப்பொழுதுல அவர் மறக்க செய்வார். அடுத்து அந்த வசனத்துல போட்டு அவனுடைய 2வது பையனுக்கு என்ன சொல்றான்னா, நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்துல கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீர்களோ, வேதனை அனுபவித்தீர்களோ, சிறுமைப்பட்டீர்களோ, பொல்லாத மனிதர்கள் உங்களை பரியாசித்தார்களோ, நிந்தித்தார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். அநேகர் கண் காணத்தக்க கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். உங்கள் சிறுமையை மாற்றும் ஒரு இமைப்பொழுதுல, ஒரு இரவு போதும் உங்க வேதனையெல்லாம் மாற்றுறதுக்கு. உங்களுக்காக ஒரு இரவை அவர் நியமித்திருக்கிறார். அந்த இரவுல கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக ஒரு வழியை திறப்பார், ஒரு சூழ்நிலையை மாற்றுவார். எப்படி யோசேப்புக்காக பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை உயர்த்துவதற்கு ஒரு வழியை உண்டாக்குவாரோ, கர்த்தர் வழியை இல்லாத இடத்துல ஒரு நாள் ஒரு இரவு உங்களுக்காக வழியை உண்டாக்குவார். ஒரு இமைப்பொழுதுல உங்க எல்லா பிரச்சனையும் மாறும், உங்க வியாதி மாறும், வேதனை மாறும், கடன் மாறும், தரித்திரம் மாறும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய எல்லாம் பொறுமையோடு காத்திருக்கணும். இதுக்கு பொறுமையாய் காத்திருக்கிற நாட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பொறுமை இல்லாம இவ்வளவு நாள் காத்திருந்துட்டேன் என்னன்னு சொல்லி பின்வாங்கி போயிருவாங்க. ஆனா பொறுமையோடு தாவீது சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார். யோசேப்பு பொறுமையோடு காத்திருந்தான். 13 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தான். எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், பாவம் செய்யாமலே தவறான குற்றச்சாட்டுதல்,
எல்லாவற்றையும் சகித்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவன் மறுதலிக்கல, ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தான். நாளொன்று வந்தது, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடுதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. முதல்ல எகிப்தியர்லாம் வந்து அவன்கிட்ட வந்து தானியத்தை வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் உலகம் ஃபுல்லா கொடிய பஞ்சம் இருக்கு, சகல தேசத்துல உள்ள ஜனங்களும் வந்து ஆகாரத்தை வாங்கிட்டு போறாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பு ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபுடைய பையன் தான் அந்த யோசேப்பு. யோசேப்பின் மூலமாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள எல்லாரும் வந்து யோசேப்பின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த நாள்ல நான் எனக்கே பாரமா இருக்கிறேன் சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், உங்கள் மூலமாய் பூமியே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. சகல தேசத்தார் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அதற்கு பின்பாக இஸ்ரவேல்ல கொடிய பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பின் சகோதரர்கள்லாம் வர்றாங்க, வந்து அவன் காலில் விழுறாங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம்படி செய்வான். யோசேப்பின் காலில் விழுந்து அவங்களும் தானியம் வாங்குறாங்க. அப்புறம் யோசேப்புடைய தகப்பன் வர்றான், அவன் வாழ்க்கையில எல்லாம் திரும்ப வந்துடுது. ஹல்லேலூயா. அவன் இழந்த தகப்பனுடைய அன்பு அவனுக்கு திரும்ப கிடைக்குது. அவனுடைய தம்பி பெஞ்சமின் திரும்ப வந்துடுறான், எல்லாரும் வந்துடுறான். அவன் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு இமைப்பொழுதுல திரும்ப கொடுத்தா. ஒரே இரவுல கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில மாபெரும் அற்புதத்தை செய்தார். அதே தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்க உபத்திரம், அவருக்கு தெரியும் உங்க வேதனை, அவருக்கு தெரியும் உங்க கண்ணீர், அவருக்கு தெரியும். ஒரே இரவுல உங்க பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உங்களை தேசத்துல பழுகி பெருக பண்ணுவார். ரபல அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி, ரிபல தேசத்தில் பழுகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினா, ரெகபோ தொடங்கி விட்டது உனக்கு, ரெகபோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் சொல்லுவேன். ஒரு நிமிடம் அவருடைய கோபம், ஆனால் தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டா. அன்புலே சப்பா, இந்த நாள்ல கூட யோசேப்பின் வாழ்க்கையில நீர் செய்த மாபெரும் அற்புதத்தை நாங்கள் தியானித்த மாட்டோம். என் பிள்ளைங்க எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிக்கிறாங்களோ அதே இடத்துல ஒரு இமைப்பொழுதுல அவங்க வேதனையெல்லாம் மாற்றி அவங்களை சந்தோஷப்படுத்த போறீங்கப்பா. நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற வேளையில நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவர். யோசேப்போடு இருந்தது போல நீர் ஒவ்வொருத்தரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் படுத்துங்கப்பா. யோசேப்பின் வாழ்க்கை மூலமாய் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அநேக பாடங்களை கற்றுக் கொடுப்பீராக. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு ஆறுதலை கட்டளிடுவீராக. வெட்கத்தை அனுபவித்த சகல தேசத்தின் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பீராக. ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. Hallelujah. God bless you all.